ராஜயோகம் டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம ராஜயோகம் டிவியில் தினம் தினம் ஒரு ஆன்மீக தகவலை தெரிஞ்சுட்டு வரோம். அந்த வகையில் இன்னைக்கு ஆன்மீக தகவலை எடுத்து சொல்றதுக்காக ராஜயோகம் புகழ் ராஜயோகம் டாக்டர் கே ராம் சார் அவர்களை வெல்கம் பண்ணிடலாம். வணக்கம் சார். வணக்கம் சார், இந்த ஆவணி மாதத்துல கன்னி ராசிக்காரர்களுக்கு எப்படி சார் இருக்கு? ஆவணி மாதத்தை பொறுத்தளவுக்கு கன்னி ராசிக்கு நல்லது நடக்கக்கூடிய, அதாவது நல்லது கெட்டது நடக்கக்கூடிய சூழல் இருந்திருந்தால் கூட நன்மை அப்படிங்கிற விஷயம் அதிகமாக நடக்கக்கூடிய மாதமாக இருந்துகிட்டு இருக்குது. இதற்கு காரணம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா, கோச்சார ரீதியாக ஆவணி மாதம் முழுவதுமே உங்களுடைய ராசி அதிபதி புதன் பகவான் உபஜெய லாபஸ்தானத்தில் இருக்கிறதுனால அடுத்தவங்ககிட்ட உதவி கேட்காமலேயே உயரக்கூடிய ஒரு மாதமாக இந்த மாதம் அமையும். எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் பயமே இல்லாமல் செயல்பட்டு ஜெயம் அப்படிங்கிற வெற்றியை சந்திக்கக்கூடிய மாதமாகவும் இந்த மாதம் வந்துக்கிட்டு இருக்கும். அதே மாதிரி அதாவது உதவி பதவி அப்படிங்கிறதுக்கு மேலே உங்களுடைய உழைப்புக்கு தகுந்த மதிப்புகள் சிறப்புகள் கிடைக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் இருந்துக்கிட்டு இருக்கு. உபஜெயம் அப்படிங்கிறத விட உபஜெய லாபஸ்தானத்தில் ராசி அதிபதி இருக்கிறதுனால நீங்கள் செய்யக்கூடிய தொழில் எதுவாக இருந்தாலும் அந்த தொழில் ரீதியான வகையில் எழில் கொஞ்சம் ஏற்றங்கள் கிடைக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் இருந்துக்கிட்டு இருக்கும். பொதுவாகவே புதன் பகவான் வித்தைக்கு அதிபதியாக இருக்கிறதுனால தந்திரமான முயற்சிகளுக்கு பயிரெடுக்கக்கூடிய காரகத்துவமாக இருக்கிறதுனால உங்களுடைய தொழில் வியாபாரத்தில் நியாயமான முயற்சி அப்படிங்கிறத விட வேகமான ஒரு சுறுசுறுப்பு அப்படிங்கிறத விட தந்திரமான முயற்சி இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி சூட்சுமமான தந்திரமான விஷயங்களை பயன்படுத்தி மிகப்பெரிய மந்திரம் போட்ட மாதிரி மாபெரும் வெற்றிகளை சந்திக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் வந்துக்கிட்டு இருக்கும். மொங்கான்னு உழைச்சோம் அப்படிங்கிறத விட அந்த உழைப்புக்கு மேலே முன்னேற்றம் கிடைக்கணும் அப்படின்னா அவ்வப்பொழுது சரியான நேரத்தில் முறையான சூட்சுமங்களை கையாள வேண்டிய மாதமாக இந்த மாதம் வந்துகிட்டு இருக்கும். உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா, கடவுள் சம்மந்தப்பட்ட தெய்வம் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் முருகப்பெருமான ஒரு ஞான பழத்தை கையில் வச்சுக்கிட்டு இந்த உலகத்தை யார் முதல்ல சுற்றி வராங்களோ அவர்களுக்குத்தான் ஞான பழம் அப்படிங்கிற விஷயத்தை சிவன் பார்வதி சொல்லும் பொழுது முருகப்பெருமான் உடனே தன்னுடைய மயில் வாகனத்தை எடுத்துக்கிட்டு உலகத்தை சுற்றி வர புறப்பட்டுட்டார். அது நியாயமான விஷயம். ஆனால் இந்த தொந்தி விநாயகர் அவ்வளவு எளிதாக உலகத்தை சுற்றி வர முடியாது அப்படிங்கிற விஷயத்தை புரிஞ்சுக்கிட்டு சூட்சுமமாக தந்திரமாக ஒரு முயற்சி பண்ணுறாரு. என்ன சொல்றாரு? என்னுடைய அம்மா அப்பாவே எனக்கு உலகம்தான், அதனால் அம்மை அப்பனை சுற்றி வந்தாலே உலகத்தை சுற்றி வந்த மாதிரி கணக்கு அப்படின்னு தொந்தி வயிற்றோட நந்தி நடந்து தன்னுடைய அம்மா அப்பாவை சுற்றி ஞான பழத்தை வாங்கிடுறாரு. எதற்காக சொல்கிறோம் அப்படின்னா, முயற்சி அப்படிங்கிறது முன்னேற்றம் கொடுக்கும் அப்படிங்கிறது மகிழ்ச்சியான விஷயம். ஆனால் அந்த முயற்சிக்கு மேலே தந்திரம் அப்படிங்கிறது மந்திரம் போட்ட மாதிரி மாபெரும் வெற்றிகளை கொடுக்கும் அப்படிங்கிறது மகத்தான விஷயம். அந்த மாதிரியான சூழ்ச்சிகளை அந்த மாதிரியான தந்திரங்களை கையாளக்கூடிய மாதமாக இந்த ஆவணி மாதம் அமையுது அப்படிங்கிறது சந்தோஷமான விஷயம். உங்களுடைய ஜென்ம ராசியில் சுக்கிர பகவான் இருக்கிறதுனால பெண்களுக்கு ஆண்களின் மீது ஈர்ப்பு அதிகரிக்கும், ஆண்களுக்கு பெண்களின் மீது ஈர்ப்பு அதிகமாக வந்துட்டு இருக்கும். சுருக்கமாக சொல்லப்போனால் காதல் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் ஈடுபாடு இருந்துக்கிட்டு இருக்கும். அந்த காதல் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் ஈடுபாடு அப்படிங்கிறத விட அதே காதல் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் நிறைய பேருக்கு அநேகம் பேருக்கு தோல்வி ஏற்படக்கூடிய மாதமாகவும் இந்த மாதம் வந்துக்கிட்டு இருக்கும். அதற்கு என்ன காரணம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா, ஜென்ம ராசியில் சுக்கிர பகவான் இருக்கார் அப்படிங்கிறத விட அந்த சுக்கிர பகவான் நீச்ச பலம் பெற்று இருக்கிறதுனால எதிர்பார்த்த காதல் ஏமாந்து போவதும் எதிர்பாராத ஒரு காதல் நிறைவேறுவதும் அல்லது காதல் சம்பந்தப்பட்ட லீலைகளில் இருந்து கல்யாணம் என்ற அமைப்புக்கு அடியெடுத்து வைக்கக்கூடிய பாக்கியத்தை கொடுக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் வந்துக்கிட்டு இருக்கும். இது எல்லாவற்றுக்கும் மேலாக லாபஸ்தானத்தில் தனகாரகன் குரு பகவான் உச்சபலம் பெற்று இருக்கிறதுனால சந்தோஷமான வகையில் சகலமான வகையில் சரளமான பண வரவு கிடைக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் வந்துக்கிட்டு இருக்கும். அதே மாதிரி ஜென்ம ராசிக்கு 10ஆம் இடத்துல செவ்வாய் பகவான் இருக்கிறதுனால பூமி சம்பந்தப்பட்ட வழக்கு அல்லது சண்டை சச்சரவு சம்பந்தப்பட்ட விஷயங்களில் நல்லதொரு நிவர்த்தி கிடைக்கக்கூடிய சமாதானம் கிடைக்கக்கூடிய மாதமாகவும் ஆவணி மாதம் அமையும். சார், கன்னிராசிக்காரர்களுக்கு அதிர்ஷ்டம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க சார். ஆனால் ஒரு சிலவங்களுக்கு அந்த அதிர்ஷ்டம் கிடைக்கிறது இல்லை. அதுக்கு என்ன காரணம்? அதுக்கு நம்ம குலதெய்வ விருட்சம் எந்த மாதிரியான நன்மைகளை வழங்க இருக்கு சார்? பொதுவாகவே ஒரு கோச்சாரப்படியோ அல்லது உங்களுடைய சுய ஜாதகப்படியோ ஒரு அதிர்ஷ்டம் கிடைக்கும்னு இருந்துன்னு வைங்களே, கிடைக்கிற அந்த அதிர்ஷ்டத்தை யாராலும் தடுக்க முடியாது அப்படிங்கிறத உண்மையான விஷயம். இருந்தாலும் உங்களுடைய ஜாதகப்படி ஏதாவது தடைகள் இருந்தது அப்படின்னா அதிர்ஷ்டம் அப்படிங்கிறது கண்டிப்பாக கிடைக்கும். ஆனால் ஒரு சில பேருக்கு உடனே கிடைக்கும், இன்னும் சில பேருக்கு தடை தாமதங்களுக்கு பின்னாடி கிடைக்கும். அந்த மாதிரி தடை தாமதங்களுக்கு பின்னாடி கிடைக்க வேண்டிய அந்த அதிர்ஷ்டகரமான வாய்ப்பை முன்னாடியே பெறக்கூடிய அம்சம்தான் ஆன்மீகம்.
ஆன்மீக சம்மந்தப்பட்ட வழிபாடு இருந்துன்னு வைங்களே, வாழ்க்கையில் விழிபதுங்கி நிற்கிற ஒவ்வொருவருக்கும் வாழ்வதற்கான நல்லதொரு வழி கிடைக்கும் அப்படிங்கிறது அனுபவ ரீதியான உண்மை. அந்த வகையில் நீங்கள் 5 வயசு குழந்தையாக இருந்தாலும் சரி, 55 வயசு பெரியவராக இருந்தாலும் சரி, ஆன்மீக சம்மந்தப்பட்ட விஷயங்களை முறையோடு அல்லது நெறியோடு கையாண்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த உலகத்தில் காசு பணத்தோடு மட்டுமல்ல, கலகலப்பான வாழ்க்கையை யாராக இருந்தாலும் வாழ முடியும். அந்த மாதிரியான ஒரு நல்ல வாழ்க்கையை, தடை தாமதமில்லாத நல்லதொரு வாழ்க்கையை, தடை தாமதமில்லாத நல்லதொரு முன்னேற்றத்தை, சொந்த பந்தங்களுக்கு முன்னாடி சொந்த காலில் நிற்கக்கூடிய தகுதியை கொடுக்கக்கூடிய அந்த ஆன்மீக சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு உண்டான பூஜை புனஸ்காரங்கள் செய்யப்பட்ட இந்த குலதெய்வ விருட்சம் உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய அம்சமாக இருக்கும் அப்படிங்கிறது நிச்சயமான உண்மை. அதாவது சொந்த பந்தங்களுக்கு முன்னாடி சொந்த காலில் நிற்கக்கூடிய, காசு பணம் அப்படிங்கிறதுக்கு மேலே கௌரவமாக வாழக்கூடிய, கடல் கடந்து சென்றாலும் காசு பணம் சேரக்கூடிய நல் வாய்ப்புகளை மாதம் முழுவதும் மட்டுமல்ல உங்களுடைய ஆயுள் முழுவதும் கொடுக்கக்கூடிய ஒரு அப்பட்டமான உண்மை குலதெய்வ விருட்சம். சூப்பர் சார். நம்ம குலதெய்வ விருட்சம் இவ்வளோ பெரிய நன்மைகளை வழங்குது அப்படிங்கிறது மிகப்பெரிய மேன்மை சார். நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டதுக்கு நன்றி சார். நன்றி. நம்ம ராஜயோகம் டிவியில் புத்தம் புதிய ஆன்மீக தகவல், மாத பலன், தினப்பலன், வார பலன் போன்ற நிகழ்ச்சிகள் ஒளிபரப்பாயிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லை, ஒவ்வொரு நாளுமே உங்களுக்கான அதிர்ஷ்ட எண், அதிர்ஷ்ட நிறம், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் போன்ற நிகழ்ச்சிகள் ஒளிபரப்பாயிட்டு இருக்கு. இது எல்லாத்துக்கும் மேலே நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் போன்ற நிகழ்ச்சிகள் ஒளிபரப்பாயிட்டு இருக்கு. இந்த நிகழ்ச்சிகள் எல்லாத்தையுமே நீங்கள் உடனுக்குடன் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம ராஜயோகம் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், அந்த பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க. நன்றி. திறமை இருந்தும் வறுமையில் வாடுகிறீர்களா? விதியை நொந்து விரக்தியில் இருக்கிறீர்களா? முயற்சிகள் செய்தும் முன்னேற்றம் கிடைக்கவில்லையா? களஸ்திரம் அமையாமல் கவலைப்படுகிறீர்களா? தாய்மையடையாமல் தவித்து நிற்கிறீர்களா? நவரத்தினம் போட்டும் நன்மைகள் கிடைக்கவில்லையா? பெயர் மாற்றம் செய்தும் பிரயோஜனம் இல்லையா? எந்திரத்தை நம்பி மந்திரத்தை சொல்லியும் மாற்றம் கிடைக்கவில்லையா? எண்கணிதத்தை நம்பி எழுத்தை மாற்றியும் ஏற்றம் கிடைக்கவில்லையா? வாஸ்துவை நம்பி வாசலை மாற்றியும் வளம் காணவில்லையா? ஹோமத்தை வளர்த்து யாகத்தை செய்தும் யோகத்தை காணவில்லையா? திரும்பிய பக்கமெல்லாம் திண்டாட்டங்களையே சந்தித்த உங்களை யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது. ஆம், அண்ட நிழலுமில்லை, ஆதரிக்க யாரும் இல்லாதவர்களை குலதெய்வம் கைவிடுவதில்லை. கிள்ளிக் கிடைக்கக்கூடிய யோகங்களை அள்ளிக் கொடுக்கக்கூடிய ஆன்மீக அற்புதம் குலதெய்வ விருட்சம். திக்கற்ற யாவரும் ஒப்பற்ற பயன்பெற வாங்கி பயனடைவீர். குலதெய்வ விருட்சம். குலதெய்வ விருட்சம் குடும்பமே சுபிட்சம்.